சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவர் ஒற்றை தலைமையாக இருக்கும் போதே அதில் கோட்டை விட்டது செங்கோட்டையன், டி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நத்த விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி எல்லாருமே கோட்டை விட்டுட்டாங்க. புதிய எடப்பாடிட்ட கொடுத்துக்கிட்டு தடறாங்க. இப்ப பன்னீர்செல்வம் இந்த கட்சிக்குள்ள இரட்டை தலைமையா இருந்திருப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா நடத்திருக்க முடியாது. 2 வரையும் சேர்த்து தான் நடத்திருக்க முடியும். கவுண்டர் பண்ணுவார் நான் தான் சொன்னேன். கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவாருன்னு சொன்னேன். இப்போ நான் தான் சொல்றேன், ஒரு 5% இழுத்து போடுவேன். ரெட்டையில 2 ஜாதிக்கான கட்சியா போயிட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவர் பெர்சன்டேஜ் குறைப்பு போகக்கூடியவர் இல்ல. செங்கோட்டையன்னு போயிட்டாருன்னா ரொம்ப மோசமா இருக்கும். செங்கோட்டையன் ஒரு ஸ்பிளிட் மாதிரி போச்சுன்னா இந்த கட்சியின் செய்தியாளர் சந்திக்கும் போது என்ன சொல்றாரு, இது அங்க அது எனக்கு தெரியாது. ஒற்றை தலைமை, பவர்ஃபுல் லீடர், அசர்டிவ் லீடர், விவசாயியின் தோழன்னு அவரு களத்துக்குள்ள போகல. அவரு கொங்கு மண்டலத்தை வச்சு ஒரு அரசியலை பண்றாரு. அங்க தான் அண்ணாமலைக்கு த்ரெட் வருது. அடிச்சார் பாரு சீமான் ஆப்பு. வன்னியர் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எடப்பாடி அநீதி இழைச்சிட்டாரு. 5% உயர்த்தி கொடுக்கணும்னு அதிமுக ரெட்டலைக்கு போட்ட தேவேந்திர குல வேளாளர்ட்டையும் பறையர்கள்ட்டையும் ரெட்டையில உங்களுக்கு லாபம் இல்லை, என்னாலதான் லாபம்ட்டு வந்துட்டாரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இந்த செங்கோட்டையன் பேசின விஷயம் அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பை உண்டாகியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் விஷயம் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக முழுமையாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எம்ஜிஆர் ஜெயலலிதா தாண்டி எடப்பாடி கட்சி எடப்பாடிக்காக ஓட்டுங்கிறத 2026 நிறுவ நினைக்கிறார். அவர் ஒற்றை தலைமையாக இருக்கும் போதே அதில் கோட்டை விட்டது செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நத்த விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி எல்லாருமே கோட்டை விட்டுட்டாங்க. புதிய எடப்பாடிட்ட கொடுத்துக்கிட்டு தடறாங்க. தளவாய் சுந்தரம் இப்போ பன்னீர்செல்வம் இந்த கட்சிக்குள்ள இரட்டை தலைமையாக இருந்திருப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு நடத்திருக்க முடியும். அங்கே செங்கோட்டையனுக்கும் முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கும் முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும். ஒற்றை தலைமைன்றனால டிக்கெட் வாங்குறவன் எடப்பாடிகிட்ட தான் வரணும், ரெட்டையில வேணுங்கிறவன் எடப்பாடிகிட்ட தான் வரணும். அதனால தான் ரெட்டையில நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணி அது சீமானுக்கும் அண்ணாமலை, வலையார், முத்தரையர் ரெட்டையில இருக்கக்கூடிய எடப்பாடிகிட்ட தான் சீட்டுக்கு போவாங்க. ஸோ செங்கோட்டையனுக்கு பெரிய இடர்பாடுகளாக இருக்குது. இல்லை, நீண்ட நாளாகவே செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு உட்கட்சி ரீதியாக அந்த டிஸ்டன்ஸை எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு கொடுப்பதாக செய்திகள்லாம் வந்துச்சு. நிச்சயமா செங்கோட்டையனுக்கு உறவினரான ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரே எடப்பாடி இன்டெலிஜென்ஸுக்கு கேட்கும்போது அவர் ரொம்ப நேர்மையான ஆள், என் நண்பர், வெரி ஆனஸ்ட், நீங்கள் வழியில் நான் வரலன்னு சொன்னார். அப்போ அந்த செங்கோட்டை அதிமுக தொண்டர்களில் ஒரு பிரிவினோட ஆதரவை பெற்றோம் இருக்குமா? ஏன்னா அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கூவத்தூர்ல நினைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்குலாம் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவரே விலகிட்டார். தானே என்ன சக்தி? பணமா இருக்கும் அல்லது வேற ஏதாவது விஷயம். அப்போ செங்கோட்டையன் வந்தால் லீடர் ஆயிடுவாருச்சுல தான் காமராஜ் தப்பு கணக்கு போட்டார். செங்கோட்டையன் மேலே உள்ள அவர் லீடர் ஆயிடுவாங்கிறதுல தான் தினகரனும் சசிகலாவும் அது யாருன்னு தெரியாது அந்த டீம் தப்பு கணக்கு போட்டு இடம் வந்தார். எடப்பாடி பிடிச்சிக்கிட்டாரு, விட மாட்டார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் தான் சொன்னேன். கவுண்டர் பண்ணுவார் நான் தான் சொன்னேன். கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக வர முயற்சி பண்ணுவாருன்னு சொன்னேன். இப்போ நான் தான் சொல்கிறேன், அவர் 5% இழுத்து போடுவேன். ரெட்டையில 2 ஜாதிக்கான கட்சியாக போயிட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவர் பெர்சன்டேஜை குறைப்பு சொல்கிறேன். எடப்பாடி விட்டுட்டு போக மாட்டார், ஃபைட் பண்ணுவார், போல்டா நிற்பாருங்கிறதையும் சொல்கிறேன். இல்லை, எடப்பாடி டிடிவி தினகரன்ட்ட ஃபைட் பண்ணாரு, சசிகலாட்ட ஃபைட் பண்ணாரு, ஓபிஎஸ் ஃபைட் பண்ணாரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். செங்கோட்டையன்ட்ட ஃபைட் பண்ண ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிதானே இதை பார்க்கணும். இது ஓபிஎஸ் அளவுக்குலாம் இவர் போக மாட்டாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஓபிஎஸ் ஒன்றும் போகல. ஓபிஎஸ் அளவுக்கு இவர் வெளியே போற அளவுக்கு அந்த மாதிரிலாம் போகக்கூடியவர் இல்லை. அவரே சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர் தான். அவரையே நீங்க தள்ளும் போது தான் உங்களுக்கு 13% ஓட்டு காலி ஆயிட்டீங்க. பாராளுமன்றம் சட்டமன்றம் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. தேனியில 19 பார்லிமெண்ட்ல என்ன ஓட்டு, இப்போ என்ன ஓட்டு? ராமநாதபுரத்தில் 19 பார்லிமெண்ட்ல என்ன ஓட்டு, இப்போ என்ன ஓட்டு? திருநெல்வேலியில் 19 பார்லிமெண்ட்ல என்ன ஓட்டு, இப்போ என்ன ஓட்டு? உங்களுக்கு இப்போ ஓட்டு 3% ஓட்டு உங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஓபிஎஸ் லீடர் ஆயிட்டாருன்னு கேட்டால் வாக்கு அவரால் தான் பாதிக்கப்பட்டிருக்குது. செங்கோட்டையனும் போயிட்டாருன்னு ஸ்பிளிட் பண்ணுவாரா கட்சி? அந்த அளவுக்கு சசிகலா என்ன பண்ணாங்க அப்படிங்கும் போது நம்ம பார்த்துருக்கோம். எல்லா டைம்லயுமே நான் அதிமுகக்குள்ள இருக்கணும்னு தானே அவர் நினைச்சிருக்காரு. அவர் திரும்ப இன்னொரு பிரிவை ஏற்படுத்துவார். கண்டிப்பா சசிகலாவுக்கு எதிராக அவரை ஃபைட் பண்ணு நானே எங்க டீமை போய் கேட்கும்போது இல்லை வக்கீல், நான்
தலைவரும் கட்சிக்கும் உள்ள இதுக்கு நான் ஒரு துரோகிங்கிற பேர் எடுக்க விரும்பல, என்னால் அந்த கட்சி பிளவுபட விரும்பலன்னு அவர் சொன்னார். சசிகலா டீம் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். யார் எதிர்ப்பாங்களோ அவருக்கு வந்து ஜெயலலிதாவே அவருக்கு பறிச்ச மந்திரி பதவி கொண்டு கொடுத்துட்டாங்க, கட்சியிலையும் பெரிய பதவி கொடுத்துட்டாப்புல. அன்னைக்கு நான் ஒரு கார் போகும்போது ஜெயலலிதாவே மறந்து போய் தான் செங்கோட்டையனுக்கு பதவியை பறிச்சாங்க. தன்னை செங்கோட்டையன் கவிழ்த்துருவாங்கிற இன்செக்யூர் ஜெயலலிதா தான் செங்கோட்டையன் பறிச்சாங்க. எஸ், ஷி வாஸ் அன் இன்செக்யூர் லேடி, நோ டவுட் இன் இட். அது அவங்க தான் செங்கோட்டையன் அந்த பதவியை பறிச்சாங்க. ஆனால் செங்கோட்டையன் ஒரு லீடர் ஆயிடுவாருங்கிற இதில் நடராஜன் மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட் பர்சன். அவர் வந்து ஸ்மார்ட்டாக ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது செங்கோட்டையன் அதை ஏற்றுக்கிட்டாரு. இப்போ அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. எடப்பாடி முழுக்க கட்சி நான் தானே வர பார்க்குறாரு. அதை பன்னீருக்கு எதிராக அதில் கோட்டை விட்டு புடியை கொடுத்துட்டாங்க. இனிமே எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பொழுது போகிறதால செங்கோட்டையனுக்கு என்ன லாபம் இருக்காங்க? அந்த குழு நடத்தினதுல எடப்பாடி பழனிசாமியை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. சர்மா, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஒற்றை தலைமை, பவர்ஃபுல் லீடர், அசெட்டிவ் லீடர், விவசாயிகளின் தோழன்னு அவர் களத்துக்குள்ளே போகல. எங்க அவர் கொங்கு மண்டலத்தை வச்சு ஒரு அரசியலை பண்ணுறாரு. அங்கே தான் அண்ணாமலைக்கு த்ரெட்டு வருது. அண்ணாமலை வந்து பாஜக வந்து நீலகிரிலையும் கோயம்புத்தூர்லையும் 3வது தள்ளிட்டு, கரூரில் நல்லா இருக்காரு, நாமக்கல்ல நல்லா இருக்காரு. ஆனால் ஈரோடு, திருப்பூரில் நல்லா இருக்காரு, பொள்ளாச்சி நல்லா இருக்காரு. ஈரோடு பல இடங்கள்லாம் பாஜகவும் தன்னை கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவில் அண்ணாமலையும் வேறு எடுக்கிறாரு. அப்போ நான் தான் விவசாயம் தோழன், நான் தான் தலைவர்னு அசெட்டிவா தன்னை எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் அந்த அத்திக்கடு அவினாசி அந்த குழுவில் இருந்திருக்கிறாங்கல்ல. அத்திக்கடு சுப்பிரமணியம் நம்ம தம்பி தான். செங்கோட்டை என்னென்னலாம் அதுக்கு பண்ணாருங்கிறதையும் என்கிட்ட இப்போ ஒரு விழாவாரியா சொன்னாரு. இல்ல இப்ப அந்த 4 பேர் நடராஜன், வெள்ளியங்கிரி, அப்புறம் வந்து இன்னொரு வெள்ளியங்கிரி, மூர்த்தி, 4 பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்க போற நிகழ்ச்சியை பத்தி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்றாரு. அப்போ செங்கோட்டையன் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துருக்காரு, இது மாதிரி என்னால வர முடியாது அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியை ப்ரமோட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து இவங்க என்ன சாதிக்க போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து எடப்பாடியால மட்டும்தான் வந்தா, மனசாட்சி வேண்டாமா? அவருக்கு அதுல கிரெடிட் எடுக்க போறாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன், இல்ல ஒருவேளை அவர் விவசாயியா இருந்தனால அவங்களுக்கு அந்த இன்னும் அவரை தூக்கி கொண்டாடணும்னு என்னமோ நினைச்சிட்டாங்களே. அரசியல் ரீதியாகவும் அது அவருக்கு ஒரு பிளஸ்ன்னு அவர் நினைக்கிறாரு. அண்ணாமலை த்ரெட் இருக்கு வெள்ளாள கொன்ற ஓட்டல. ஸோ பல இதெல்லாம் இருக்கும்போது அவர் நினைக்கிறாரு, தப்பு இல்லை. அவர் அந்த மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ்ன்னு அன்னைக்கு அவருக்கு ஆதரவா சசிகலாவுக்கு எதிராக சொன்னது தான் அவருக்கு எதிராகவும் நம்ம இன்னைக்கு சொல்றோம். நம்ம வெளிப்படையா நம்ம சொல்லக்கூடிய ஆள் தான். இன்னைக்கு இன்னொன்று ஜெயலலிதாவோட ஒரு இது, அந்த அருந்ததி உள்ளொதுக்கீட்டில் கலைஞர் வரும்போது அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்குன்னாங்க. இப்போ என்ன சொல்றாரு, அருந்ததி ஒதுக்கீடு என்னோட வழக்கறிஞால கிடைச்சதுன்னு சொல்றாரு. காரணம் கொங்கு மண்டலத்துக்குள்ள நின்று அரசியல் பண்ண நினைக்கிறாரு. தன்னோட 2வது இடத்தை தக்க வைக்கிறதுக்கு கொங்கு மண்டலத்தை ஒரு பிளே கிரவுண்டா நினைக்கிறாரு. அவர் நினைச்சார், இப்படி சொன்னா ஸ்டாலின் அதை சொல்றாரு, நம்மளும் இதை சொல்றாரு, இது ஈக்குவலா போயிடும், ஒண்ணு இல்லைன்னு நினைச்சார். அடிச்சார் பாரு சீமான் ஆப்பு. 1 இயர் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எடப்பாடி அநீதி அழைச்சிட்டாரு. 5% உயர்த்தி கொடுக்கணும்னு அதிமுக ரெட்டலைக்கு போட்ட தேவேந்திர குல வேளாட்டையும் பறையர்கள்ட்டையும் ரெட்டையிலால் உங்களுக்கு லாபம் இல்லை, என்னால தான் லாபம்ட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு பஞ்சமர் நிலம் மீட் பண்ணு ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. ஸோ இவருக்கு நோக்கம் இதெல்லாம் சிவி சண்முகத்தை பாதிக்கும், சவுத்தில் உள்ள அதிமுக எங்களை பாதிக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அருந்ததியரை கன்சால்டேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே சீட் கன்வெர்ட் ஆகுன்னு தான் அவர் பார்த்தாரு. அந்த உணர்வில் தான் விவசாயி கவுண்டரு அந்த இதையும் அவர் அங்கே எடுத்தார். தப்பு இல்லை, அரசியல் இது தன்னை மீறி தான் மற்றவங்க தன்னோட பொசிஷனை காப்பாற்றிட்டு தான் மற்றவங்களை காப்பாற்ற போக முடியும். அந்த அரசியலை தான் அவர் கொங்கு பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி பண்றாரு. அந்த அரசியலில் உள்ள தகராறு தான் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும். அண்ணாமலையும் ரொம்ப திறமசாலி யங்ஸ்டர், எடப்பாடியை வந்து அவர் விட்டு விளையாடுவாரு. அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். இல்ல இப்போ செங்கோட்டையன் வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போவார் நீங்க நினைக்கிறீங்க? செங்கோட்டையன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எங்க அண்ணன் மேல சந்தேகம்னா, எங்க அண்ணன் இயல்பான குணம் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப பாசமானவர், நிறைய முறை சாப்பிட்ருக்கோம், ரொம்ப அன்பா உபசரிப்பாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி, நம்ம மறுக்கல. நம்ம அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைச்சோம், சசிகலாவை அவர் வீழ்த்தணும்னு நினைச்சோம். பட் அன்னைக்குள்ள சூழ்நிலையில ஃபைட் பண்றதை விட காம்ப்ரமைஸ் பண்றேன்னு போயிட்டாரு. அது அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த சசிகலா நடராஜன் இன்னைக்கு அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடி கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போவாரா? அதுல அவருக்கு என்ன அரசியல் இருக்கு? அதனால அவருக்கான குஜராத் ஆதரவு கரம் எந்த அளவுக்கு அவரை ப்ரொடெக்ட் பண்ணோம். பழைய எம்ஜிஆர் ஆட்கள், பழைய எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜை கொடுத்து இவர் ஆர்மி போன்றவர்களோட பழைய ஆட்கள், தென் கோவை செழியன் பச்சை குத்து விஷயத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை எதிராக போகும்போது கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போட்டு எம்ஜிஆருக்கு ப்ரொடெக்ட் பண்ணி நின்றவர். 89 எங்கள் ஐயா மூப்பனார் எதிர்கட்சி தலைவராக வர வேண்டிய இடத்துல செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதாவுக்கு கொங்கு மண்டலத்தில் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்து ஜானகணிக்கு முத்துசாமி போன பிறகும் ஜெயலலிதாவை எதிர்கட்சி தலைவராக்கினவர். பேக்கிங் இருக்குது, தொண்டர்கள் மத்தியில் இமேஜ் இருக்குது. இப்போ அதிமுகவோட நிலைமையும் எடப்பாடி
எய்தர் மீ ஆர் நோபடி, ஜெயலலிதா ஸ்டைலில் போறாரு. இல்ல செங்கோட்டையன் ஏத்துக்காம எத்தனை நாள் கட்சிக்குள்ள இருந்தாரு? இன்னைக்கு தான் அந்த பிரச்சனை ரேக்கப் ஆகுது. இதுவரை ஏத்துக்கிட்டு தான் இருந்தாரு, மூவ் பண்ண வழி இல்லாம தான் இருந்தாரு. இப்போ மூவ் பண்ண வழி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்போ வந்து செங்கோட்டையன் மாதிரி வேற யாரோ வந்து அவரை சுத்தி இன்னும் நிறைய பேர் இதே மனநிலையில் இருக்காங்களோ? இதே மனநிலை இருக்கிறாங்க. அதுல ஃபேஸா இருக்கிறது வேலுமணியால இருக்க முடியும், செங்கோட்டையனால இருக்க முடியும். வேலுமணி மணிடு பர்சன், ஆர்கனைசர். ஹி ப்ரூவ்டு. அந்த கோயம்புத்தூர்ல 2021 ப்ரூவ் பண்ணாரு. 24 கோட்டை விட்டுருக்கிறாரு. செங்கோட்டையனுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு வேல்யூ உண்டு. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் தான் ஃபேஸ் இருக்கு. இன்னொரு ஃபேஸ் பன்னீர்செல்வம், அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இல்லைன்னு அவர் கிளைம் பண்றாரு, என்றாலும் இன்னொரு ஃபேஸா இருக்கிறவர் பன்னீர்செல்வம். அந்த 3 பேருக்கும் தான் ஃபேஸ் இருக்குது. ஸோ இது எப்படி வருது, என்ன வழக்கில் வருதுன்னு பார்க்கணும். ஆனால் எடப்பாடியை வச்சுக்கிட்டும் முடியாது, எடப்பாடி இல்லாமலும் முடியாது. எடப்பாடி வச்சுக்கிட்டும் அதிமுக முடியாது, எடப்பாடி இல்லாமலும் அதிமுக முடியாது. எடப்பாடி வச்சுக்கிட்டும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது, எடப்பாடி இல்லாமலும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. ஓகே, நான் இறுதியாக கேட்க வரும்போது கோகுலேந்திரா பேசின விஷயத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. முன்னாள் அமைச்சர் என்னுடைய புகைப்படத்தெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, இவ்வளவுதான் மரியாதை செலுத்துவீங்களா அப்படின்லாம் வந்து கட்சி தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசுறாரு. என்ன அவங்களோட இஷ்யூ என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கோகுலேந்திரா ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையிலையும் முன்னாள் அமைச்சருங்கிற அடிப்படையிலையும் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடிப்படையிலும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு தகுதியானவங்க. 2 யாதவர்கள் ஸ்டாலின் வந்து அமைச்சராக்கிட்டார். ஒன்று கண்ணப்பன், இன்னொன்று பெரிய கருப்பன், அவரோட லாங் ஸ்டாண்டிங் லாயலிஸ்ட். இன்னொன்று யாதவர் ஐடென்டிட்டியில் வந்த கண்ணப்பன். 2 வரையும் அமைச்சராயிட்டாரு. ஸோ யாதவர்கள் ஓட்டு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் நம்ம பேசக்கூடிய நம்ம யாதவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா கொடுத்தா அது ஒரு ஹூவர் இட் மேபி, நம்ம கோகுலேந்திரா தான் இல்லை, இன்னொரு யாதவர் ஓட்டவர் மேபி ஒரு யாதவர் கொடுத்தா அது சரியானதாக இருக்கும். அதில் தனக்கு அது கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பில் சில அதிருப்திகளை கோகுலேந்திரா வெளிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஜெயக்குமார் அது சம்பந்தமாக நேரடியாக தலைமைக்கே அதை வந்து சொல்லியிருக்கலாம். ஏன் வந்து அவங்க சொல்லாம விட்டாங்க, ஏன் இது வந்து அப்படிதான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இந்த கட்சியில் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் கோகுலேந்திராவோட நிலைப்பாடு வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆல் இன் பொலிட்டிக்ஸ். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம்